ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் 1 கப் நறுக்கின முட்டைக்கோசும் ஒரு பெரிய வெங்காயமும் அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கோஸை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ண முட்டைக்கோஸில் 1 கப் முட்டைக்கோஸ் பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக சாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தையும் அந்த முட்டைக்கோஸ் கூடயே பவுலில் போட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் கடலை மாவு இல்லைனா பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு சேர்த்திங்கன்னா அதுலேயே காரமெல்லாம் இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும் போது குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா வெங்காயத்துலேருந்தும் தண்ணி விடும். அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கையில் வச்சு கட்லட் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கிறேன். அதில் இதை போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய இதையும் கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸால் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை ஒன்றா சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம முட்டைக்கோஸ் கட்லட்னையும் சொல்லலாம், முட்டைக்கோஸ் வடனையும் சொல்லலாம். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம்.
இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.